ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முக்கு கடையில் நின்று முட்டை போண்டா சாப்பிடத்தான் இந்த இடிதாங்கிக்கு தெரியும் என்று எதிர்க்கட்சிக்காரர்கள் இலக்காரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் டாஸ்மாக் பாருக்குள் நுழைந்து மோர் குடிக்கும் வித்தை தெரிந்த இந்த இடிதாங்கி பொதுவாக எதிலும் அவ்வளவு சீக்கிரமாக முடிவெடுக்க மாட்டான். ஆனால் முடிவு எடுத்து விட்டால் அதை முடிக்காமல் தூங்க மாட்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது இந்த இடிதாங்கியின் பிறவி குணம். கபாலியின் கதை என்ன என்று எல்லோரும் இடிதாங்கியிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இடிதாங்கியின் முன்னணி கதை, பின்னணி கதை, மாற்றுக் கட்சியினர் பின்னி எடுக்கும் கதையெல்லாம் என்ன என்பதை என் சொந்த கட்சிக்காரர்களே அறியாத போது என் கபாலத்தில் இருக்கும் கபாலி கதையை எப்படி வெளியே சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் என் தலையை முடக்கி விடுவதாக எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் இடிதாங்கியின் கதை என்ன என்று சொல்லுவதற்கு தடை ஒன்றும் இல்லை. 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே பொறி பறக்க பேசி 3 பொறி உருண்டைகளை பரிசாக பெற்றார். முந்தி வந்ததில் 3ஆவதாக வந்தாலும் பிந்தி வந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை இங்கே சொல்லி காட்டும் அவசியம் வரலாற்றுக்கு தேவையில்லை. ஆனால் மேடை பேச்சு என்றாலே வன்முறையில் தான் முடியும் என்பது பின்னர் தான் புரிந்தது. இடி போன்ற அடிகளை வாங்கி கட்ட நல்ல புறமுதுகும் வேண்டும் என்ற சூட்சமத்தை புறநானூற்றிலிருந்து அறிந்தவன். அதனால்தான் மான் வேட்டையில் மாட்டிக்கொண்ட இந்தி நடிகர் சல்மான் கானை கொண்டாடுபவர்கள் சூறை மீன் கருவாட்டை சூறையாடும் இந்த இடிதாங்கியின் பேச்சை மட்டும் கேலிக்கு உள்ளாக்குகிறார். எனவே அடி வாங்கி வீங்கி போன இந்த இடிதாங்கி ஒரு மாற்றுக்காக ஊர் சுற்றலாம் என்று ஆசைப்படுகிறார். தான் வளர்க்கும் ஒரு செல்ல நாய்க்கு உலகை சுற்றி காட்ட அமெரிக்க செல்வந்தர் ஒருவர் உண்டென்றால் பஞ்சப்பட்டினியில் வாடி வதங்கும் இந்த இடிதாங்கிக்கு கும்மிடி பூண்டியை சுற்றி காட்ட ஒரு தொண்டன் இல்லாமலா போய்விடுவார். எல்லா தடங்களும் இடிதாங்கியின் கால்களுக்கு இலவசமே. இந்தி நடிகர் அனில் கபூர் மின்சார ரயிலின் வாசப்படி கம்பியை பிடித்து கொண்டு வெளியே தொங்கியபடி சாகசம் செய்ததற்காக ரயில்வே நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பலாம். ஆனால் டிக்கெட் இல்லாமல் வித்தவுட்டில் பயணிப்பதையே வாழ்நாள் வழக்கமாக கொண்டிருக்கும் இந்த இடிதாங்கியின் சாகசத்திற்கு எந்த கொம்பனாலும் தடை விதிக்க முடியாது என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.